விஜய் முதலமைச்சர் ஆவதை எந்த ஒரு சக்தியாலுமே தடுக்க முடியாது. 2026ல விசிலுடைய சத்தமானது ஒலிக்க போகிறது. எல்லா கட்சியின் வீட்டிலுமே ஒவ்வொரு டிவிகே ஆட்கள் இருக்காங்க. விஜய் அவர்கள் பேசாவிட்டாலும் விஜய் அவர்களை பற்றி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. டிவிகே உடைய விசில் சின்னமானது ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த விஜய். பல தலைவர்களை பார்த்திருக்கிறேன், ஆனால் தமிழகத்தை ஆளக்கூடிய வல்லமையானது விஜய் அவர்கள் கிட்ட தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே தமிழக வெற்றி கழகத்தின் செயல் வீரர்கள் கூட்டத்துல மாமல்லபுரத்துல பேசியிருக்காங்க. விஜய் அவர்களுமே அவருடைய ஸ்பீச்சை கொடுத்திருக்காரு. என்ன நடந்துச்சுன்னு டீட்டெயிலா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னும் 2026க்கான எலெக்ஷன் வர்றதற்கு கிட்டத்தட்ட 2 to 3 months தான் இருந்துட்டு இருக்கு. அண்ட் உங்களுடைய சப்போர்ட் ஆனது எந்த ஒரு பார்ட்டிக்கு இருக்கும்ன்றத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுகன்யா தி ஜர்னலிஸ்ட். மாமல்லபுரத்துல விஜய் அவர்கள் அவருடைய ஸ்பீச்சை கொடுத்திருக்காரு. அதுல அவர் ஸ்டார்டிங்கே சொல்லியிருக்காரு, நான் வந்தா ஊழலே இருக்காது, அந்த ஊழலானது பண்ண வேண்டிய அவசியமானதுமே எங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. மக்கள் இதுவரைக்குமே பார்க்காத ஒரு தேர்தலை 2026ல பார்க்க போறாங்க. மக்கள் எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்தோட நிற்கிறாங்க. நம்மளுமே மக்கள் கூட நிற்போம்ன்றத அவர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு அழுத்தத்துக்கோ இல்ல ஒரு ப்ரெஷருக்கோ ஆளாகக்கூடிய ஆளா இந்த விஜய். எவ்வளவு ஒரு தடைகள் வந்தாலுமே அதை கெத்தா ஃபேஸ் பண்ணிட்டு போறவங்க தான் நாங்கன்றதையுமே பதிவு செஞ்சிருக்காரு. டிவிகேவை மக்கள் நம்புறாங்க, விஜயையுமே மக்கள் நம்புறாங்க. கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் 30 வருடங்களுக்கு மேலேயே சினிமா துறையில இருந்துட்டு இருக்காரு. அவர் ஸ்டார்டிங்ல இருந்து வந்த ஜேர்னியே அவருக்கு நிறைய தடைகள் எல்லாமே இருந்திருக்கு. பல ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி தான் இந்த லெவலுக்கு வந்திருக்காரு. ஸ்டார்டிங்ல விஜய எல்லாருமே ஒரு அண்டர் எஸ்டிமேட் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அவர் டாப் லெவல்ல இருந்துட்டு இருக்காரு. அண்ட் அதே மாதிரி தான் அரசியல்ல விஜய் அவர்கள் புதிதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. விஜய் அவர்கள் அரசியல்ல இப்போ புதிதாக வந்திருக்காருனாலுமே அவருடைய இந்த ஒரு அரசியல் பயணமும் வெற்றியை பெறும்னு அவர் சொல்லியிருக்காரு. 2-3 மாதங்களுக்கு கடுமையான ஒரு உழைப்பையுமே போட வேண்டும்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு வீட்டில் இருக்கவங்களுமே விஜய நம்ம வீட்டு பையன், ஒவ்வொரு பெண்களுமே விஜய் என்னுடைய அண்ணன், என்னுடைய தம்பின்னு பார்க்குறாங்க. விஜய் மேல ஒரு பாசத்தையே வச்சிருக்காங்க. இது என்ன முதல்வர் படமா? ஒரே நாள்ல உங்களால எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட முடியுமா? இப்படி எல்லாமே கேள்விகள் எல்லாமே வருது. ஒரே நாள்ல எல்லாமே சேஞ்ச் பண்ணிட முடியாது. ஆனா இந்த ஒரு ப்ராசஸ் ஆனது தேவைப்படுகிறது. இந்த ஒரு ப்ராசஸ் மூலமாக தமிழகத்தை மீட்டெடுக்க வேண்டும்ன்றத அவரு சொல்லியிருக்காரு. அடங்கி போறதுக்குமே அடிமையா இருக்கிறதுக்குமே நான் இங்க அரசியல் வரல, மக்களை பாதுகாக்கணும்ன்ற ஒரு நோக்கத்துல தான் அரசியலுக்கு வந்திருக்கேன். ஆல்ரெடி மக்களுக்கு விஜய் மேல நம்பிக்கையானது இருக்கு. ஆனா விஜய் கூட இருக்கவங்க மேலையுமே நம்பிக்கையானது வரணும்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. அரசியல்ல அண்ணாவுடைய பங்கு அதிகமாகவே இருந்திருக்கு. அவருடைய பெயர்ல பல கட்சிகள் இருக்கு. ஆனா அண்ணாவை எல்லாருமே மறந்துட்டாங்க. நம்ம யாரும் அண்ணாவை மறந்து விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு 2026 தேர்தலில் எல்லாருமே ஒற்றுமையா நின்று இந்த தேர்தலை நடத்தணும்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு ஓட்டிங்ல என்ன ஒரு பிரச்சனைனா, பூத்துன்னு வந்தாலே அது கள்ள ஓட்டுகளுமே அதுல இருக்கும். முக்கியமா 2 கட்சிகள் அதை பண்ணுவாங்கன்னு விஜய் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு வாக்குச்சாவடிகள்ல டிவிகே தொண்டர்களும் நிர்வாகிகளுமே காலையில இருந்து ஒரு நைட் வரைக்குமே இருந்து அதை பார்த்துக்கணும். எல்லாருமே விசில் சின்னத்துக்கு ஓட் போட வைங்கன்றதையுமே அவர் சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு நிர்வாகிகளுமே கட்சியினுடைய ஒரு ஆணிவேர். அவங்களால தான் இந்த கட்சியே இருந்துட்டு இருக்கு. நம்ம எல்லாருமே சுதந்திரமாக செயல்படணும், அதுக்கு செயல்படவும் விடணும்ன்றதையுமே அவர் பதிவு பண்ணியிருக்காரு. பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ், ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸாக டிவிகேவில் இருக்கிறவங்க இறங்கி வேலை பார்க்கணும்ன்றத சொல்லியிருக்காரு. எலெக்ஷனுக்கு இன்னும் ஃபியூ மந்த்ஸ் தான் இருக்கு. விஜய உங்களுக்கு பிடிக்கும்னா விஜய்க்கு ஓட் பண்ணுங்கன்னு விஜய் சொல்லியிருக்காரு. விஜய்க்கு மட்டும் இல்லாம ஒவ்வொரு இடத்துலயுமே இருக்கின்ற வேட்பாளர்களுக்குமே ஓட் பண்ணுங்கன்றதையுமே விஜய் சொல்லியிருக்காரு. விஜய் அவர்கள் இதுல ஒரு ஸ்டோரியுமே சொல்லியிருக்காங்க. கேளநாச்சியார் அவங்களுடைய நட்பு சக்திகளோடு சேர்ந்து சொந்த நாட்டையே மீட்டெடுத்திருந்தாங்க.
இவ்வளோ ஒரு ஆங்கில படைகள் வந்தாலுமே அவங்க தன்னுடைய நாட்டை மீட்டு எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி ஏன் கூட இந்த ஒரு நாட்டை மீட்டெடுக்கிறதுக்கு மக்களாகிய நீங்க ஏன் கூட இருப்பீங்களான்றத கேட்டிருக்காரு. நட்பு சக்தியானது இருந்தாலும் சரி இல்லைனாலுமே சரி தமிழக வெற்றி கழகமானது தனியா நின்று கெத்தா ஜெயிக்கும்ன்றதையுமே சொல்லியிருக்காரு. தமிழக வெற்றி கழகத்திற்கு பெண்களுடைய சப்போர்ட் ஆனது அதிக அளவுல இருக்கு. தாய்மார்களும் பெண்களும் டிவிகேவை ஆதரிக்கிறாங்கன்றதையுமே சொல்லியிருக்காரு. விஜய் அவர்கள் கூட்டத்துல இருந்த நிர்வாகிகளோட ஒரு உறுதிமொழியுமே எடுத்திருக்காரு. 2026ல உண்மையாக, சத்தியமாக, உறுதியாக, ஒற்றுமையாக உழைப்போம்னு தொண்டர்கள் கூட உறுதிமொழியை ஏற்க வச்சிருக்காரு. டிவிகே ஆனது ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸ்ன்றதையுமே சொல்லியிருக்காரு. இந்த மீட்டிங்ல விஜய் அவர்கள் டிவிகே உடைய சின்னமான விசில் சின்னத்தை அறிமுகப்படுத்தி இருந்தாரு. அது மட்டும் இல்லாம மேடையில விசில ஊதியம் காட்டியிருந்தாரு. மொழிப்போர் தியாகிகளுக்கான ஒரு மரியாதையுமே செலுத்தி இருந்தாரு. ஒரு கூட்டத்துல டிவிகே நிர்வாகிகள், தொண்டர்கள் எல்லாருமே இருந்தாங்க. செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, விஜய் அவர்கள் முதலமைச்சராக ஆவத எந்த ஒரு சக்தியாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. மக்கள் எல்லாருமே தெளிவா இருக்காங்க. மக்கள் விஜய நம்புறாங்க. பல தலைவர்களை பார்த்திருக்கிறேன். தமிழகத்தை ஆளக்கூடிய வல்லமையானது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கிட்ட தான் இருக்குன்னு செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காரு. 1000 கோடி வருமானத்தை விஜய் அவர்கள் விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு. எம்ஜிஆர் உடைய புகழ், வரலாறு இது எல்லாமே விஜய்க்குமே கிடைத்திருக்கிறதுன்னு செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காரு. நாஞ்சில் சம்பத் அவர்கள் இது தாவேகாவின் காலம்னு சொல்லியிருக்காரு. விஜய் முதலமைச்சராவத எந்த சக்தியாலுமே தடுக்க முடியாது. விஜய் அவர்கள் பேசாவிட்டாலும் விஜய் அவர்களை பற்றி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்கன்றத சொல்லியிருக்காரு. நிர்மல்குமார் அவர்கள் இந்த ஒரு தேர்தலானது இந்தியாவிற்கே ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். விசிலுடைய சத்தமானது எல்லா இடத்துலயுமே ஒலிக்கும்னு சொல்லியிருக்காரு. வீட்டுக்கு ஒரு ஓட்டுனாலே 40% ஓட்டானது கிடைக்கும். இந்த ஒரு தேர்தல் களமானது தாவேகா பக்கம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. மக்களுடைய நலனை பத்தி யாரு கேர் பண்றாங்க? இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாருமே அவங்களுடைய குடும்பத்தை கேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு தேர்தலானது முதல் தேர்தல், ரொம்பவே தேவையான ஒரு தேர்தல்ன்றத நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு. அருண்ராஜ் அவர்கள் இந்த ஒரு விசில் சத்தமானது ஏதோ ஒரு இடத்துல தப்பானது நடக்கும் பொழுது விசில் அடிப்பாங்க. ஒரு ஃபவுலுன்னு வரும்பொழுது இந்த விசிலுடைய ஒலியானது கேட்கும். அதே மாதிரி தான் எதிர்கட்சிகள் தவறு செய்யும் பொழுது இந்த ஒரு ஒலியானது கேட்கும். நாங்க அவங்கள தட்டி கேட்போம்ன்றதையுமே சொல்லியிருக்காரு. எங்க தவறான விஷயங்கள்லாம் நடக்குதோ அந்த இடத்துல தமிழக வெற்றி கழகத்துடைய ஒலியானது ஒலிக்கும்னு சொல்லியிருக்காரு. தமிழக வெற்றி கழகமானது ஒரு சட்டம் ஒழுங்கு, பெண்களுக்கான பாதுகாப்பு இது எல்லாத்தையுமே கொடுக்கும்னு சொல்லியிருக்காரு. ரெகுலரான ஒரு டிஜிஐ ஆனது தமிழ்நாட்டில் ஏன் இன்னுமே நியமிக்கப்படலைன்றத கேட்டிருக்காரு. 1000 ரூபாய் ஆனது பெண்களுக்கு வராம போயிடுமன்ற ஒரு பயத்துல பெண்கள் டிவிகேவுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்றத வெளியே சொல்லாம இருக்காங்க. பெண்களுடைய ஆதரவானது தமிழக வெற்றி கழகத்திற்கு அதிகமாகவே இருக்குன்னு அவரு சொல்லியிருக்காரு. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இந்த ஒரு நாளானது மொழிப்போர் தியாகிகளுக்கான ஒரு நாளாக இருக்கு. தமிழக வெற்றி கழகமானது ஒரு அடிப்படையான கட்டமைப்பை உருவாக்கி இருக்கு. டிவிகேவில் 3 லட்சம் பேருக்கான பதவிகள் இருக்கு, பதவியில இருக்காங்கன்றத சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்கள் தமிழ்நாடுன்னு மட்டும் இல்லாம இந்தி பெண்கள் வரைக்குமே ரீச் ஆகி இருக்காரு. எல்லா கட்சியினுடைய வீட்டிலுமே டிவிகே ஆட்கள் இருக்காங்க. டிஎம்கேல 13 கூட்டணி, ஏடிஎம்கேல 8 கூட்டணின்னு இருக்காங்க. யாரு கூட்டணியில இருந்தாலுமே தமிழக வெற்றி கழகம் தான் வெற்றியை பெறும்னு சொல்லியிருக்காரு. பெரியார் அம்பேத்கருடைய சிலையானது இல்ல, ஆனால் கலைஞருடைய சிலையானது மட்டும் வச்சிருக்காங்கன்றத கேட்டிருக்காரு. தமிழ்நாட்டு பெண்களை விலை கொடுத்து வாங்கவே முடியாது. அவங்களுடைய ஆதரவானது தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருக்காரு. விஜய் அவர்கள் சினிமாவில் எங்கேயோ போயிருக்கலாம், ஆனா அவர் அது எல்லாத்தையும் விட்டுட்டு அகைன் புதுசாக ஒரு பாலிடிக்ஸ்குள்ள வந்திருக்காரு.
எம்ஜிஆர் போலவே விஜய் அவர்களுமே மக்களுடன் ஒரு கூட்டணியை வச்சிருக்காருன்றத சொல்லியிருக்காரு. ரீசெண்டா பெண் குயின் ட்ரெண்ட் ஆனது போயிட்டு இருக்கு. அந்த பெண் குயின் தனியா இருந்தாலுமே அந்த கூட்டத்தில இருந்து வெளியே வந்து மவுண்டனை ரீச் ஆகுது. அதவ் அர்ஜுனா சொல்லியிருக்காரு. டிவிகே உடைய ஆனந்த் அவர்கள் விசில் சத்தமானது எல்லா இடத்துலயுமே ஒலிக்க போகுது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் விஜய்க்காக பணம் போட்டு வேலை செய்யக்கூடிய ஆட்கள்னு சொல்லியிருக்காரு. விசில் சின்னமானது கிடைக்கப்பட்ட நிலையில 5 நிமிடங்கள்ல அந்த சின்னமானது விளம்பரம் படுத்தப்பட்டிருக்கு. வாக்குச்சாவடிகளில் காலை முதல் இரவு வரைக்குமே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் இருந்து வேலை பார்க்க வேண்டும்ன்றதையுமே சொல்லியிருக்காரு. விஜய் அவர்கள் எந்த ஒரு தொகுதியில நின்னாலுமே வின் பண்ணிடுவாங்க. ஆனா எல்லா தொகுதிகளிலுமே நிக்க முடியாது. அந்த தொகுதிகளில் இருக்கிற வேட்பாளர்களுமே உழைக்க வேண்டும், அவர்களுக்குமே மக்கள் ஓட் பண்ண வேண்டும்ன்றதையுமே சொல்லியிருந்தாரு. ஓவராலா மாமல்லபுரத்துல செயல் வீரர்களுடைய கூட்டமானது நடந்து முடிஞ்சிருந்துச்சு. இம்பார்ட்டண்டா 2026ஓட முதலமைச்சர் விஜய் அவர்கள்னு நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விசிலுடைய சின்னத்தை அறிமுகப்படுத்தி இருந்தாங்க. எல்லா இடத்துலையுமே விசிலானது ரீச் ஆகியிருக்கு. நம்பர் 1 ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குன்றதையுமே பதிவு பண்ணியிருந்தாங்க. அங்கே இருக்கிற நிர்வாகிகள் எல்லாருமே களத்தில் இறங்கி வேலை பார்க்கணுன்றதையுமே தெரிவிச்சிருந்தாங்க. விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனால் அவர் ஊழல்ன்றதையே பண்ண மாட்டார். அதை தொடக்கூடிய அவசியமே அவருக்கு இல்லைன்றதை அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டாகவே நம்ம எல்லாருமே பார்க்கலாம். 2026ல் யாருக்கு உங்களுடைய சப்போர்ட் ஆனது இருக்கும்? இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையுமே கமெண்ட்ல ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோவை உங்களுடைய டிவிகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பாலிடிக்ஸ் பற்றியுமே தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.